கோடீஸ்வரன் சந்திர முதலாளி பெங்களா எங்க இருக்கு? யோ, என்ன தமிழ் தெரியாதா? சந்திர முதலாளி பெங்களா எங்க இருக்கு? சார் இங்க வாங்க. யார் தேடுறீங்க? சந்திர முதலாளி. எவ்வளவு வரணும்னு கேளு. உங்களுக்கு எவ்வளவு வரணும்? என்ன? உங்க முதலாளி கிட்ட இருந்து ஏதாவது வரணும்னா இங்க நின்று டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவரை நாங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தெரியும். எப்ப போன் பண்ணாலும் வாசு தப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. நேத்து அழுதுட்டா. அதனாலதான் வந்தேன். காரை கூட அனுப்புறேன்னு சொன்னா. ஃப்ராடு இல்ல, ஃபாடு ஐகான். நிறைய இருக்கு அந்த மாதிரி. காரு கட்ட வேண்டியதும் காணுமே. அது வேற ஒன்றும் இல்லை. 2:30 மணி வண்டிக்கு வரதா சொன்னேன். அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டும் சொல்லி 9 மணிக்கே வந்துட்டேன். திடீர்னு நான் முன்னால போய் நின்றா வசந்துடுவா இல்ல. சாருக்கு ஒரு டீ கொடுறா. வேணாம். சார் சந்திர முதலாளி எனக்கு அவ்வளவு மரியாதை. நீங்க வேற ஒரு சித்தப்பா. டீ சாப்பிடலாம் அவர் அவமானப்படுத்துற. டீ போடுறா. இங்க வா. இந்த முட்டாளை கூட்டிட்டு போக 2:30 மணிக்கு அவன் வருவா. அது வரைக்கும் இவனை விட வேண்டாம். நல்ல ஐடியா தான். அது வரைக்கும் எப்படி உட்கார வைக்கிறது? உட்காரலனா அவனை உள்ள போட்டு அடைச்சிடுவா. சூப்பர் டீ. காசு கூட. காசா? நீங்க தானே டீ குடின்னு சொல்லி வாங்கி கொடுத்தீங்க. உனக்கு ஓசியில டீ வாங்கி தர்றதுக்கு நான் என்ன உனக்கு மச்சானா? மரியாதை குறையுது. இன்னும் குறையும். அந்த முதலாளி பங்களாக்குள்ள வழி. யோ, இப்படி ஒரு முதலாளி இப்படி ஒரு பங்களா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. 2:30 மணிக்கு வர்றான்ல, அவங்கிட்டே வழி கேட்டு நம்ம 3 பேர் தெரிஞ்சுக்குவோம். உட்காரடா. வழிய விடுங்கடா கடைக்கார பசங்களா. இது புடி நகரு. யாரு? ஹில்வி பங்களா இதுதானே? அறிவு கட்டவனே, அதான் எழுதி போட்டிருக்கல. இந்த ராத்திரியில் எழுப்பி எதை கேட்கணுமா? இந்த பங்களா சந்திரோட தானே? யாரடா சொன்னா? தொடைய மடக்கடா. இந்த சந்திரவுக்கு பக்கத்துல எங்காவது பங்களா? இந்த தமிழ்நாடு பூரா தேடினாலும் சந்திர பங்களா கிடக்காதே. நான் இல்ல. இந்த ஹில்வி எஸ்டேட், ஹில்வி ஃபார்ம், ஃபேக்டரி அதெல்லாம் இருக்கு. ஆனா சொந்தக்காரங்க வேற. என் முதலாளி ராகேஷ் சார். அப்ப சந்திரவுக்கு எதுவுமே இல்லையா? இருக்கு. ஊரை சுத்தி கடன் இருக்கு. ஃப்ராடுங்கிற பேர் இருக்கு. டாக்டர் அடிஜில வாடகை தராத ஒரு ரூம் இருக்கு. அவன் பேரை சொன்னா உதவி இருக்கு. என் காலும் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்கடா. ஐயோ பேய். கைலாசம் அப்பா சித்தப்பா. ஓ, ஞாபகம் இருக்கா? பெரிய பேலஸ், ஏகப்பட்ட பணம். இந்த ஏழை சித்தப்பாவை மறந்துருப்பேன்னு நினைச்சேன். அப்படிலாம் இல்ல சித்தப்பா, ஏதோ சின்னதா தப்பு பண்ணிட்டேன் நான். தப்பு பண்ணது நான் தான்டா. நீ ஊரு பூரா கடன் வாங்கி எல்லா பயலையும் ஏமாத்துற விஷயம் தெரியாம இந்த ஊர் ஜங்ஷன்ல இறங்கி உனக்கு நெருங்கிய சொந்தம் வந்து சொல்லிட்டேன். உண்மை அதுதானே? சொன்னதாண்டா தெரியும். என்ன பீஸா கிழிச்சு நீ கிடக்கலனா என்ன கொள்ளிடுவான்னு சொல்லி ரூம்குள்ள போட்டு அடிச்சுட்டாங்க. ஓட பிரிச்சு தப்பிச்ச தெரியுமா? சரி விடுங்க சித்தப்பா, இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிள் மேட்ரு. முதல்ல ஓடு பிரிச்சு இறங்கி வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க? வேணாம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. என்ன? உனக்கு இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ், பெங்களா, பேங்க் பேலன்ஸ் இதையெல்லாம் நான் பார்த்து ரசிச்ச கதை ஊருக்கு போய் மாமா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. யாரா இந்த நேரத்துல போன் பண்றது? தாத்தா நான் தான் பேசுறேன். ஓ, சந்துருவா. என்னடா இந்த நேரத்துல? கைலாசம் சித்தப்பா வந்தாரு. யாரு? கைலாசமா? ஆமா. அவன் எதுக்கு அங்க வந்தான்? 10 லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்டார் தாத்தா. நான் சொன்னேன் அதெல்லாம் முடியாதுன்னு. அப்படின்னா ஒரு 5 லட்சமா கொடுனாரு. நான் சொன்னேன் அதுக்கு தாத்தா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த ஆமாஞ்சாமி கிழத்துக்கிட்ட என்ன கேள்வி, அது இன்னைக்கோ நாளைக்கோ இருக்குன்றார் தாத்தா. அவன் அப்படியா சொன்னா? அப்புறம் வேற வழி இல்லாம உங்ககிட்ட கூட பெர்மிஷன் வாங்காம தடவையா ஒரு பொய் சொல்ல வேண்டியதா போச்சு தாத்தா. அதான் எனக்கு ஃபார்ம் ஹவுஸ் கிடையாது, கையில காசு இல்ல, பிசினஸ் எல்லாம் மூடிவிட்டு லாட்ஜில் தங்கி இருக்கிறேன், ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் தாத்தா. டேய், அவனுக்காக உன் தகுதியை குறைச்சிக்கிட்டே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. ஏன்னா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு அவன் வருவான். வரட்டும்டா, நான் உன் தாத்தான்றதை அவனுக்கு புரிய வைக்கிறேன். என்னடா மாமா, நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? உங்க மகனோட மகன், அதாவது உங்க பேரனை பார்த்துட்டு வர்றேன். அங்க சந்துருவுக்கு ஃபார்ம் இல்ல, வீடு இல்ல, எந்த பிசினஸ் இல்ல, ஊரை சுத்தி கடன், லாட்ஜில் தங்கியிருக்கான். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களே. டேய், சந்துரு என் மகனுடைய மகன், நீ என் தங்கச்சி மாமன். 2 பேரும் முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஒரே நேரத்தில் 2 லட்ச ரூபாய் தந்த. நீ 2 நாள்ல அதை ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்ட. ஆனா சந்துரு 2 லட்சத்தை 20 லட்சம் ஆக்கினா.
திருப்பி அவனுக்கு 20 லட்சம் ரூபாய் தந்தேன். அது அப்புறம் 40 லட்சம் ஆக்கணும். திருப்பி அவனுக்கு 40 தந்தேன். இப்ப 5 கோடி ஆக்கிட்டான். திருப்பி அவனுக்கு 5 கோடி தருவேன். ஆனா என் காசை வீணா செலவு பண்ண உனக்கு 5 காசு கூட தர மாட்டேன். வேண்டாம், எனக்கு நீங்க ஓட்ட கால்னா கூட தர வேண்டாம். ஆனா அவங்கிட்ட அரைனா இல்ல. பின்ன நீ அவன்கிட்ட போய் 5 லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருக்க. யாரு எப்போ? போடா 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 வெளியே. நான் போறேன். ஆனா உண்மை தெரியலன்னா நீங்க அவனோட இடத்துக்கு போங்க. போதாண்டா போறேன். நான் மட்டும் இல்ல, என் மொத்த குடும்பமும் இந்த வெக்கேஷனுக்கு அவன் பேலஸ்ல போய் தங்க போறோம். என்னது பாலசா? போங்க போங்க போங்க. பட்டாத்தான் தெரியும், பட்டாளத்தான் இருக்கு. Get out. இப்ப போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். நீங்க அவருடைய பாலச பார்த்து திரும்பி வரும்போது அப்போ இந்த பந்தா, இந்த முறுக்கு மீசை, இந்த விரப்பு எல்லாமே இப்படி இருக்காது பாப்பா. போடா வெளியே. ராகேஷ், ராகேஷ், டேய் ராகேஷ், ராகேஷ், உனக்கு விஷயம் தெரியுமாடா? என்னடா? புஷ் கிளம்பி வந்து பின் லேடனை கையும் களவுமா பிடிக்க போறான்டா. புஷ் பின் லேடனை பிடிக்க போறாரா? என்னடா உளற? உளரலடா, உண்மைதான். எங்க பாட்டி, அத்தை பொண்ணுங்க 5, நண்டும் சிண்டுமா குழந்தைங்க. இதுதான்டா அந்த புஷ்ஷோட படைகள். பின் லேடன் யாரா? அது நான் தான்டா. என்னடா யோசிக்கிற? ஒண்ணு மட்டும் மறந்துடாது. அன்னைக்கு குன்னூர் ரோட்ல இடது பக்கம் போக வேண்டிய நானு வலது பக்கம் போனதுனால தான் அடிபட்டு ரோட்ல கிடந்த உன்னை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் 5 பாட்டில் 3 பாட்டில் பாத்தியா, அவன் கூட மறக்காம இருக்கிறான். டேய், தாத்தா கொடுத்த எல்லாத்தையும் எங்க போய் தொலைச்சிட்டு இப்ப ஹெல்ப் பண்றானா நான் என்ன பண்றது? ராகேஷ், ஒரு ஐடியா இருக்குது, சொன்னா கோச்சு கூடாது. ஒரே வாரம் தான், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். எனக்கு வேற வழி தெரியல. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? ஒரே ஒரு வாரத்துக்கு உன்னோட ப்ராப்பர்ட்டி, தோட்டம், இந்த வீடு எல்லாம் என்னோடதுன்னு தாத்தா கிட்ட சொல்றதுக்கு பெர்மிஷன் தருவியா? டேய், இவங்கடா ஓடுறான்? இப்ப அதுவாடா முக்கியம். ராகேஷ், நீ மட்டும் இந்த பிளானுக்கு ஒத்துக்கலைன்னா என்னோட டோட்டல் ஃபேமிலி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கும் போது என்னோட பாடி இந்த வீட்டுல எங்கேயாவது தொங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்கும் என் வீடு தான் கிடைச்சதா? முதலாளி, இதுக்கு ஒத்துக்காதுங்க. இந்தாங்க, அந்த கையை வெட்டிடுங்க. அந்த 3 பாட்டில் ரத்தத்தை திருப்பி கொடுத்துடுங்க. அதோட தீர்ந்ததில்லை ரத்தம் வந்தா வெட்டிடுங்க, வெட்டிடுங்க. ராகேஷ், நான் உன் உயிரை காப்பாத்தினவன், ஆனா இவன் உன்னை கொலை பண்ண பாக்குறான்ப்பா. சரி, அல்பாயுஸ்ல அந்த இடத்துல தான் தொங்கணும்னு என் தலையில எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? நில்லுடா. நீ சொன்னது ஒரு விதத்துல இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருக்கு. தாத்தா, பாட்டி, குழந்தைங்க, உன்னை லவ் பண்ற அந்த பொண்ணு நினைச்சு பார்த்தா த்ரில்லா இருக்குடா. முதலாளி, இடத்தை கொடுத்தா மடத்தை புடுங்குற கதையாயிடும். பாண்டி, உனக்கே நல்லா தெரியும், காரு, பங்களா, எஸ்டேட்னு எல்லாமே இருந்தோம் எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாரா இருக்கா? ஆ? எப்பவுமே அமைதியா இருக்கிற இந்த வீடு ஒரு வாரம் சத்தமா சந்தோஷமா இருக்கட்டும். இதை விட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்க எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்காது. ஐயோ வேண்டாம் முதலாளி, புலிவால பிடிக்க பாக்குறீங்க. பிடிச்சுதான் பாப்போமே, ஃப்ரெண்டுக்காக தானே. ராகேஷ், தேங்க்யூ ராகேஷ். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியலடா. அந்த பொண்ணு யாருன்னு நம்ம ஒரே வாரத்துல கண்டுபிடிக்கிறோம். ஆமா ஆமா, அதை கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணம் ஆகல, சொந்த பந்தம் யாருமே இல்லைன்னு வருத்தப்படுற. 5-6 வதன்னு வரப்போகுது, அதுல ஒண்ணு நீ செலக்ட் பண்ணிக்க. அதெல்லாம் எனக்கு அமையாதுடா. டேய், ஏன்டா அப்படி சொல்ற? எனக்கே அமையும் போது உனக்கு அமையாதா? முதலாளி, ஒரு நிமிஷம் அப்படி வாயேன். இதை பாரு, நைல் நதி எகிப்தோட துயரம், மஞ்சள் ஆறு சீனாவின் துயரம், கூவம் ஆறு சென்னையின் துயரம், அதே மாதிரி நம்மளோட துயரம் பின்னாடியே நிற்கிது. எங்கள் தாத்தா ஒரு டென்ஷன் பார்ட்டி, முதல்ல சுடுவார், அப்புறம் தான் டெட் பாடி கிட்ட என்னன்னே கேட்பார். இது ஏடா கூடமாக உண்மையை உளறி வச்சதுன்னா இந்த பாடி டெட் பாடி ஆகிடும் சொல்லி வை. போ பாண்டி, ஒரு வாரம் இந்த நாடகம் ஒழுங்கா நடக்கணும். யாராவது சொல்லி தாத்தாவுக்கு தெரிஞ்சிச்சு, உனக்கு தான் உயிரோட சமாதி கட்டுவேன். உனக்கு இன்னிலேருந்து இவன் தான் முதலாளி. அப்ப நீங்க? நான் உனக்கு பார்ட்னர். பார்ட்னர் சூப்பர்ரா. தாத்தா கிட்ட இதே சொல்லி நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அப்ப நான் நீ அதே வேலைக்காரன் தான், போய் காப்பி எடுத்துட்டு வா. போ போ. Okay, get ready for a great vacation.